வெல்கம் டு ஏகே கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவுமே ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு தான் பார்க்க போகிறோம். ராகி வச்சுட்டு நம்ம சிம்லி உருண்டை பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துகிட்டு அதை நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் கடையில் சாக்லேட் அந்த மாதிரி வாங்கி தர்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு வச்சு நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ கொடுத்தா பிள்ளைங்களும் ஆரோக்கியமாக இருப்பாங்க. எல்லாருக்குமே போனுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான உணவு. கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 1 கப் அளவுக்கு கருப்பு எள் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வெள்ளை எள் வேணாலும் எடுத்துக்கிறலாம். இதையும் நல்லா பொரிய விட்டுருங்க. நல்லா வெடிக்கும். இப்போ இது இருக்கட்டும், நல்லா ஆறணும். இப்போ 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துடாமல் பார்த்து கரெக்டாக சப்பாத்தி மாவு மாதிரியே பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இது கரெக்டாக இருக்கும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு தோசை தவா வச்சுக்கோங்க. இதில் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு எண்ணெய் வேணும்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்காக நான் நெய் சேர்த்து பண்ணுறேன். இப்போ சின்ன சின்ன பாலாக எடுத்து நம்ம இந்த மாதிரி ரொட்டி மாதிரி அதில் தட்டிக்கிடலாம். கையாலேயே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா வந்து வேகணும். மேலேயும் நல்லா நெய் சேர்த்துக்கோங்க. 2 சைடும் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இருக்க மாவெல்லாம் இதே மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ திருப்பி விட்டுருங்க. நல்லா குக் ஆகட்டும். இது ரொம்ப டைம் எடுக்காது. பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு கஷ்டமும் இல்லை. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலையில் தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. அது கூட எள்ளையும் சேர்த்துட்டு ரொம்ப பவுடராக இல்லாமல் நல்லா ஒரு பல்ஸ் மோட் விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்க ராகி ரொட்டியை சின்ன சின்ன பீஸாக பிச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அதையும் நம்ம வந்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. 2வது தடவை நீங்கள் இன்னும் கொஞ்சம் போட்டு அரைக்கும் போது அது கூடயே வந்து நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணால் வெல்லம் வேணாலும் சேர்த்து பண்ணலாம். நான் நாட்டு சர்க்கரை சேர்த்து இதையும் மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதில் இருக்க ஈரப்பசையே நமக்கு போதுமானதாக இருக்கும் பால் ஷேப் செய்கிறதுக்கு. வேறு எதுவும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. அதனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பண்ணும்போதே உங்களுக்கே தெரியும் நல்ல ஒரு நல்ல கொலக்கட்டை பிடிக்கிற மாதிரி நமக்கு நல்ல ஒரு ஷேப் கிடைக்கிற மாதிரி வரும் மாவு. இப்போ இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி நீங்கள் வந்து ஒரு ஏர்டைட் பாட்டிலில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 வீக் வரைக்கும் நமக்கு கெட்டு போகாது. கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.